ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான சிக்கன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா சிக்கன் கபாப். வாங்க அதை சுலபமாக வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இது வந்து போன்லெஸ் சிக்கன் தான். இதை வந்து சின்ன சின்னதாக க்யூபாக கட் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சமாக குடமிளகா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பைனாப்பிள். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் அதோட எசன்ஸ் இருந்தால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் பைனாப்பிள் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடயே கொஞ்சமாக ஆனியன், அதையும் எல்லாமே க்யூபாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு சில்லி பவுடர் நான் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா. எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு அரை பழத்தோட லெமனை வந்து ஜூஸ் எடுத்துக்கிறேன் நான். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் தயிர். தயிர் வந்து நல்லா கட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா கபாப் பண்ண சொல்ல சிக்கன்லேருந்தும் தண்ணி வரும். அதுக்கப்புறம் தயிரும் தண்ணியாக இருந்ததுன்னா எல்லாமே ஒன்றா சேர்ந்து தண்ணி ஆகிடும். அதனால் ரொம்ப திக்காக இருக்கிற தயிராக எடுத்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி இல்லாமல் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, தயிர் ரொம்ப சேர்க்காமல் இருக்கிறதுனால. இப்போ வந்து இது ஒரு 1 ஹவர் மேரினேட் பண்ணி நம்ம வைக்கணும். இதை மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா மேரினேட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஸ்குவரில் நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் போட்டதுக்கப்புறமா ஒரு குடமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஆனியனா, அதுக்கப்புறமா ஒரு பைனாப்பிள். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் சேர்த்து ஆட் பண்ணி வச்சுக்கணும். திருப்பி அதே ப்ராசஸ் தான். திருப்பி சிக்கன்னு, அதுக்கப்புறம் குடமிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், அதுக்கப்புறம் பைனாப்பிள். இது அரேஞ்ச் பண்ணுறது வந்து நம்ம மாற்றி கூட அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அரேஞ்ச் பண்ணியாச்சு. அதே மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். இதில் நான் ஒரு ட்ரேயில் வந்து அலுமினியம் ஃபாயில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன், பேக்கிங் ட்ரேயில். அதில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் எல்லாத்தையும். இப்போ வந்து எனக்கு 4 ஸ்கியூ வந்திருக்கு. அதில் வந்து 3 வந்து நான் அவனில் பண்ண போகிறேன், 1 வந்து தவாவில் பண்ண போகிறேன். அவனில் வந்து 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் 20 மினிட்ஸ் வந்து வச்சிடணும். அதை திருப்பி போட்டு நம்ம 2 வாட்டி வேக வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாய்லரில் ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்கணும். இப்போ தவாவில் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன், தோசை தவா வச்சுருக்கேன் நான். அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சிக்கன் ஸ்கியூவை அதில் வச்சிடலாம். நம்ம வச்சுட்டு எல்லா பக்கமும் சுற்றி நம்ம வேக வைக்கணும். இதில் ஒரே சைடு மட்டும் வேக வைக்கக்கூடாது, எல்லா சைடுமே வேக வச்சாதான் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ ஒரு சைடு வந்தாச்சு, அடுத்த சைடு திருப்பிக்கிறேன் நான். பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி வேக வைக்கணும். அவன் இருந்தால் தான் கபாப் பண்ண முடியுன்றது அவசியம் இல்லை. சாதாரண தோசை தவாவில் கூட
நம்ம வீட்லேயே சூப்பராக நம்ம கபாப் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக எல்லா சைடுமே வெந்துருச்சு. அவனில் இருக்கிறதும் எனக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இந்த க்ரீன் ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவனில் வச்சது. இந்த ஒயிட் ட்ரேயில் இருக்கிறது தவாவில் வச்சது. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.